ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 165வது தலைப்பு. உயிர் உதாரணத்தால் உண்டான சாஸ்திரம். இப்போது நான் சொன்ன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். வாழ்ந்து காட்டுவது, புஸ்தகம் எழுதுவது என்று இரண்டு சொன்னேன். நம் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஏகப்பட்ட சாஸ்திர புஸ்தகங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இதிலே நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த கிரந்தகர்த்தாக்கள் அந்த புஸ்தகங்களில் இது ரூல் என்று எழுதி வைத்ததற்கு பிறகே அதை பார்த்து அப்படி ஜனங்கள் பண்ணினார்களா, வாழ்ந்து காட்டினார்களா என்றால் அதுதான் இல்லை. அந்த கிரந்தகர்த்தாக்களுக்கும் முன்னால் இருந்தே இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை அவர்களுடைய பூர்வீகர்களும் வாழ்க்கையில் அனுசரித்துத்தான் வந்திருக்கிறார்கள். அதைத்தான் பின் சந்ததியாரை உத்தேசித்து புஸ்தகத்தில் எழுதி வைத்தார்கள். அதாவது சாஸ்திரத்தை பார்த்து வாழ்க்கை நடத்தவில்லை, வாழ்க்கையில் நடத்தப்பட்டதையே சாஸ்திரத்தில் எழுதினார்கள். மனுஸ்மிருதி முதலான எந்த ஸ்மிருதியை பார்த்தாலும் சரி, ஆபஸ்தம்ப ஆஸ்வலாயன சூத்திரங்களை பார்த்தாலும் சரி, அநேக தர்மசாஸ்திரங்களில் சிதறி கிடக்கும் ரூல்களை திரட்டி கொடுக்கும் நிபந்தன கிரந்தங்களை பார்த்தாலும் சரி, அந்த மனுவோ ஆபஸ்தம்பரோ ஆஸ்வலாயனரோ நிபந்தன கிரந்தம் பண்ணினவரோ தாங்களாக ஒரு சின்ன ரூல் கூட பண்ணினதாக சொல்லிக் கொள்ளவில்லை. ஏற்கனவே இருக்கிற ரூல்களை திரும்பச் சொல்கிறதாகவே ஸ்பஷ்டமாக ஏற்படும். இது ஒரு பெரிய ஆச்சரியம். சனாதன தர்மம் என்ற வார்த்தைக்கு முற்றிலும் பொருத்தமாக புஸ்தகங்கள் தோன்றுகிறதற்கு முன்பே நம்முடைய தர்மாச்சார வாழ்க்கை தோன்றிவிட்டது. முதலில் யார் இப்படி பஞ்சகச்சத்தை ஏற்படுத்தினது? நெற்றிக்கு இப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் என்று இனாகுரேட் பண்ணினது யார்? எந்த காரியமானாலும் ஆச்சமனம் பண்ணுவதற்கு, நெற்றியில் குட்டிக்கொள்வதற்கு ஆரம்ப விழா என்று என்றைக்காவது யாராவது செய்தார்களா? ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. ஆதிக்கும் ஆதியிலிருந்தே இப்படியெல்லாம் பண்ணி இருக்கிறார்கள். இந்த லோகத்தையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிற ஒரு மகா சக்தியை எப்போதும் தொட்டுக்கொண்டவர்களாக அந்த ஆதி புருஷர்கள் இருந்ததால் இந்த லோக வாழ்க்கைக்கு எது நல்லது? இதற்கும் நல்லதாக இருந்து கொண்டே இதிலிருந்து விடுவித்து நித்தியானந்தத்தில் சேர்க்கக்கூடியதாக உள்ளது எது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அப்படியே வாழ்ந்து காட்டியதுதான் நம்முடைய தர்மங்களாகவும் நீதிகளாகவும் ஆச்சாரங்களாகவும் அனுஷ்டானங்களாகவும் ஆகி சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.